நான் உங்கள் அக்னி. தமிழ்நாட்டில் சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. சமீப காலமாக 24ஆம் தேதி தென்காசியில் 2 பஸ்கள் மோதி 73 பேர் பயணம் பண்ணதில் 2 பஸ்ஸுலேயும் 6 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க, 7 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இந்த துக்க செய்தியை கேட்ட முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ மந்திரி இவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களை உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்துங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க, இந்த மாதிரி அந்த இறந்து போன குடும்பத்திற்கு நம்ம என்ன உதவி செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த தகவல் அந்த அமைச்சர் செய்தி தொலைக்காட்சியில் சொல்கிறாரு. தனியார் பேருந்துகளை நாங்கள் தென்காசியில் ஒரு கூட்டத்தை கூட்டிருக்கோம், அவங்கள வேகமாக ஓட்டக்கூடாது, ஸ்பீடு கார்னர் வைக்கணும், அதாவது விபத்துகள் இல்லாமல் நீங்கள் வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு அவர் அந்த தனியார் பஸ் பேருந்து உரிமையாளர்களுக்கு ஒரு அழைப்பும் விடுவித்து இவர் ஒரு உத்தரவும் போடுறாரு. இந்த உத்தரவு தமிழ்நாடு பூரா போடணும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனியார் பஸ் மட்டும் இல்லை, அனைத்து பஸ்ஸுலேயும் அனைத்து கனரக வாகனத்துலேயும் ஸ்பீடு கார்னர் வைக்கணும்னு சொல்லி உத்தரவு போடணும். வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வரக்கூடிய எஃப்சி செய்யக்கூடிய அரசு பஸ் ஆகட்டும் அல்லது தனியார் அதாவது கனரக வாகனங்கள், லாரி, இந்த வாகனங்கள்லாம் ஸ்பீடு கார்னர் வைக்கணும்னு சொல்லி ஒரு முறை இருக்குது, அதை வச்சிருவாங்க. ஆனால் பழைய வாகனங்களுக்கு, புதிய வாகனத்துலலாம் இப்போ கார்லாம் பஸ்ஸுலாம் ஸ்பீடு கார்னர் வந்துடுச்சு, ஆனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்பீடு கார்னர் சில புரோக்கருங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த நேரத்தில் வச்சிருவாங்க, ஒரு 1000-500 காசை வாங்கிட்டு. ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டரு அதை எஃப்சி முடிஞ்ச உடனே அதை கழட்டி அவன் வச்சுக்குவான். யார்? புரோக்கரு. ஸ்பீடு கார்னர் வச்சிருக்கிற அந்த ஓனர் அதை கழட்டி வச்சுக்குவான், திரும்பி இன்னொரு வண்டிக்கு மாட்டுவான். ட்ராவல்ஸ் வண்டி ஆகட்டும், எந்த வண்டின்னாலும் சரி, அந்த ஸ்பீடு கார்னர் ஒன்று வச்சுக்கிட்டு அவன் மாதத்தில் ஒரு 20,000-30,000 சம்பாதிப்பான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில். தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணிக்கணும். பள்ளி வாகனம், அளவு கடந்த வாகனங்கள் வேகத்தோடு தான் போயிட்டுருக்கு. பள்ளி குழந்தைகளை ஏற்றிட்டு போகிற வாகனம் அதே வாகனத்தில் பயணம் பண்ணுற பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளை முன்னாடி போகும்போது அவனே விட்டு சாகடிக்கிறான், ஏற்றிடுறான் தெரியாமல். கவனக்குறைவு. விபத்துகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு அரசு சரியான ஒரு முறையான ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும். காவல்துறையில் இதை அங்கங்கே செக் போஸ்ட்டில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மோட்டார் சைக்கிளில் அடிப்படுறாங்க, காரில் அடிப்படுறாங்க, லாரியில் பஸ்ஸில் அடிப்படுறாங்க. விபத்துகள் உண்டாகுதுன்ற ஒரு கான்செப்டில் மாவட்ட ஆட்சியர் எவ்வளோ விபத்துகளாக இருக்குது, எஸ்பி எத்தனை விபத்துகளாக இருக்குது, இந்த ஆண்டு எத்தனை, இந்த மாதம் எத்தனை அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் கணக்கு மட்டும்தான் போடுறாங்களே தவிர நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அரசு அதிகாரிகள் பயணம் பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரி எஸ்பி பயணம் பண்ணுறாரு, மாவட்ட ஆட்சியர் பயணம் பண்ணுறாரு. அவர் சாலையில் போகிற போது பார்க்குறாரு, பார்த்தும் நடவடிக்கை இல்லை, குறைவு தான். அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் சரி, 38 துறை இருக்குன்னா 38ல் இருக்கிற ஹையஸ்ட் அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது கீழே இருக்கிற அதிகாரிகள் பூரா பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர இதற்கு உண்டான நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒரு தீர்வே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் அப்பப்போ கூப்பிட்டு ஆர்டிஓவிலையோ அல்லது போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு என்னாச்சு, விபத்துகளை எத்தனை குறைச்சிருக்கோம், ரோடு எப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல விபத்துகள் அதிகமாகுது, அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறது? குறைக்கிறதுக்கு என்ன வழி? வேகத்தடைகள் அங்கங்கே அதிக அளவில், அதாவது இவ்வளோ பெரிய கட்டை இருக்குன்னா அதில் ஒரு 6-7 கட்டையை வச்சுருவாங்க. டக்கு 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 டக்குன்னு குதிக்கும். காரில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்க, சில பேர் 2 வீலரில் போகிற பின்னாடி உட்காந்துருக்கிற ஆண் மனைவியெல்லாம் கூட அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, தவறி விழுந்துடுறாங்க. காரில் போகிற போது அப்படியே குதிக்குது, கனரக வாகனத்தில் போகிற போது குதிக்குது. அந்த கட்டையை முதல்ல எடுங்க, ஒரு ஸ்லாப்பாக போடுங்க, ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரத்தை கம்மி பண்ணி கரெக்டாக வேகம் குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அங்கங்கே வேகத்தை குறைப்பதற்காக பேரிகார்டு வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப அரசு செய்கிற விதிமுறைகள். ஆனால் 2 சக்கர வாகனம் ஓட்டக்கூடிய இளைஞர்கள், பெரியோர்கள், பொதுமக்கள் அனைவருமே நடு ரோட்டில் தான் பயணம் பண்ணுறாங்க. கார் நல்ல ஸ்பீடாக வரும், வேறு வழி இல்லாமல் ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுற போது இவங்களும் நவர மாட்டாங்க, அடிச்சிடுவாங்க.
அந்த மோட்டார் சைக்கிள் விபத்து உண்டாகி அவங்க காய்கள் அடிபட்டுரும். அவங்களுக்கு உண்டான அந்த அதாவது ஒரு பகுதி ஒரு கோட்டை ஒதுக்கி இருப்பாங்க, அந்த கோட்டில் போகவே மாட்டாங்க. அந்த கோட்டில் போனால் எதற்கு விபத்து ஏற்படுது? அது மட்டும் இல்லை, அதிகாரிகள் வந்து பார்வையிலேயே சில பேர் செல்லை இப்படி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே வண்டி ஒரு கையில் ஓட்டிகிட்டு போவாங்க. சில பேர் காதில் இப்படி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பின்னாடி வர்ற வண்டியை கூட பார்க்க மாட்டாங்க. ரோட்டில் செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் என்று அங்கங்கே வந்து விளம்பர பலகைகள் வச்சுருக்காங்க. வேகத்தை குறைங்கன்னு விளம்பர பலகை வச்சுருக்காங்க. ஹெல்மெட்டு கட்டாயம் போடுங்கன்னு விளம்பர பலகை வச்சுருக்காங்க. காரில் ஓட்டக்கூடியவங்க சீட் பெல்ட் போடுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் எந்த பொதுமக்கள் இதை கடைபிடிக்கிறாங்க? கடைபிடிக்காத பொதுமக்களை அரசு அதிகாரிகள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ஊரில் ஒரு 40-50 பேருக்கு ஒரு 10,000 ரூபா ஃபைனு, இல்லை வந்து அது வாகனத்தை பறிமுதல் பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செல்ஃபோன் பேசிட்டு போனோம்னா நம்ம வாகனத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க, அடுத்து நம்ம எந்த வேலைக்கும் போக முடியாது, அதனால் நம்ம உஷாராக இருக்கணும். செல்ஃபோன் பேசுகிற போது ஒரு ஓரமாக நிறுத்தி நம்ம வந்து வாகனத்திற்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு ஓரத்தில் நின்று பேசிட்டு போகணும். இதெல்லாம் எப்பயுமே கிடையாது. ஹெல்மெட்டே போடுறது கிடையாது. ஆர்டி ஆஃபீஸுக்கு வர்ற அத்தனை அலுவலகத்தில் அதிகாரிகள் பார்க்குறாங்க. சில பேர் மட்டும்தான் ஹெல்மெட்டை அது ஓசில் வாங்கிடுவாங்க. ஒரு 10 டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வராங்கன்னா ஒரு 2 பேர் ஹெல்மெட் போட்டு வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கி ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எட்டு போடுவாங்க. புதிய வாகனத்திற்கு அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கணும். அந்த ஷோரூம்பு கொடுக்கறது கிடையாது, இவங்களும் அதை வாங்கிறது கிடையாது. நேராக வந்து அந்த புதிய வாகனத்திற்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஹெல்மெட் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. இது அரசு அதிகாரிகள் தவறு கிடையாது. ஏன்னா அவங்க கண் முன்னாடியே அதை செய்கிறாங்க. கண்டித்தாலும் உடனே அந்த புரோக்கரை வந்து நான் பார்த்துக்கிறேன் சார், பண்ணிக்கிறேன் சார், சரி சார் ஒரு தாட்டி மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது மனிதாபமான அடிப்படையில் இன்ஸ்பெக்டரும் ஆர்டிஓவும் செய்கிற வேலை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், 10 லைட்டு 8 லைட்டாக போட்டுக்கிட்டு எல்இடி லைட்டாக போட்டுக்கிட்டு ஒரு 45 வயசு ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிற வாகன ஓட்டுநர்கள்லாம் கண்ணை கூசுது. எந்த வண்டி வருதுன்னே தெரியல. மோட்டார் சைக்கிள் வருதா அல்லது கார் வருதா என்ன வருதுன்னு ராத்திரியில் வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லாம் எல்இடி முதல்ல ஒழிக்கணும். 10 லைட்டு 8 லைட்டு அரசு பேருந்துலேயும் இதே தான் வச்சிட்ருக்குறாங்க, தனியார் பேருந்துலேயும் இதே தான் வச்சிட்ருக்காங்க, அதாவது லாரியிலையும் வச்சிட்ருக்காங்க, காரில் பார்த்தீங்கன்னா கார்லேயும் வச்சிட்ருக்காங்க, மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்இடி தான், மஞ்சள் கலர் பல்பே கிடையாது. இதை முதல்ல அரசு ஒரு உத்தரவு போடணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சரும் போக்குவரத்துறை பெண் ஆணையர் கஜலட்சுமியும் இது கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுக்கணும். அதே போல் காவல்துறை அதிகாரிகளும் இதற்குண்டான தமிழ்நாட்டினுடைய தலைவர், காவல்துறையினுடைய தலைவர் அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பிக்கு கடுமையான ஒரு உத்தரவு போடணும். இதை போட்டால் தான் சாலை விபத்துகளை குறைக்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாலை விபத்துகள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த அரசு சாலை விபத்துகளை தடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கணும். எடுத்தால் தான் மனித உயிர்களை காப்பாற்ற முடியும். எல்லாம் கார்பரேட் நிறுவனத்துக்கு வித்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. வித்துட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு அடிபட்டால் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு 1000-500 செலவாயிரம். அவங்க போயிட்டு வருவாங்க. இப்போ அதாவது அவங்களுடைய சொந்த பந்தமெல்லாம். தனியார் துறைக்கு போனால் லட்சக்கணக்கான ரூபாயை பணம் பறிக்கிறான். கால் அடிபட்டுருச்சா காலை எடு, கை அடிபட்டுருச்சா கையெடு, இல்லைன்னா காலை ஒட்ட வைக்கிறேன், இதுக்கு உண்டான செலவு பண்ணுறேன், மண்டையில் அடிபட்டுருச்சா மண்டைக்கு உண்டான செலவு பண்ணுறேன் பண்ணு அப்படின்னு சொல்லி தனியார் துறை லட்சக்கணக்கான ரூபாயை டாக்டர்கள் வசூல் பண்ணுறாங்க. இதற்கு கார்பரேட் நிறுவனத்திற்கு இந்த அரசு துணை போகக்கூடாது. அதே போல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பூரா ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்திற்கு கை நீட்டி கைவிட்டு காசு வாங்கிட்டாங்க போல தெரியுது. அதனால் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் உதிரி பாகங்கள் வாகனத்தில் பழுதானா அவங்களுக்கு லாபம். அதனால் இது கார்பரேட் நிறுவனத்திற்கு அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் அரசு இல்லாமல் டாக்டர்கள், அரசு மருத்துவமனை இல்லாமல் தனியார் துறை டாக்டர்களுக்கும் வித்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கை நீட்டி லஞ்சம் வாங்கிறதுனால அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். மனித உயிர்கள் பல இடங்களில் இழப்பு, அந்த குடும்பத்திற்கு இழப்பு, இதனால் அரசுக்கும் இழப்பு. அரசு உடனே வந்து அவங்களுக்கு 10 லட்சம் 5 லட்சம் உடனே முதலமைச்சர் அவங்களுக்கு நிதி உதவி செய்யப்பா, யாராவது வந்து அந்த குடும்பத்தில் ஏதாவது வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுன்னு வேலை வாய்ப்புன்னு கொடுத்துட்றாங்க. இதை செஞ்சால் பத்தாது. இந்த கை நீட்டுறது, கைவிட்டு பெறதில் பொட்டியாக காசு வாங்குறதெல்லாம் இந்த அதிகாரிகளை கவனிக்கணும். கவனிச்சாதான் முறையாக இருக்கும். ஆனால் இதை கவனிக்குமான்னு தெரியல.
நாம் மாநில அரசுக்கு கோரிக்கையாக வைப்பது, வேக கட்டுப்பாட்டு கருவியை உடனே எல்லா வாகனத்திலையும் பொறுத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கார்ப்பரேஷன் பஸ்ஸு, லாரி, தனியார் பஸ்ஸு, டிராவல்ஸ் உரிமையாளர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போடுங்க, வேகத்தை குறைங்கன்னு சொல்லுங்கள். எல்இடி பல்பை நீங்கள் இரவில் பயன்படுத்தாதீங்க, 8 லைட்டை போடாதீங்க, 10 லைட்டை போடாதீங்க, மஞ்சள் கலர் பல்பு வாங்கிக்கோங்க, இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு டிம்மு பிரைட்டு பண்ணுங்க. அதாவது எதிர்க்க வர்ற வாகனம் எந்த வாகனம்னு தெரிவதற்காக லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க, பிரைட் பண்ணுங்க. அதை குறைங்க, வெளிச்சத்தை குறைங்க, வெளிச்சத்தை அதிகம் பண்ணுங்க நீங்கள் கடந்து போகிற போது. இதை நீங்கள் செய்யுங்க. வேகம் எவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த கட்டையெல்லாம் ஸ்பீடு பிரேக்கில் கட்டை வச்சுருப்பாங்களே, உயரம் அந்த உயரத்தை குறைங்க. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் போக்குவரத்துறை அதிகாரிகளும் இதை கவனித்து யார் இரவில் இந்த செக் போஸ்ட்டில் தணிக்கை பண்ணுற காவல்துறை அதிகாரிகள் 10 லைட்டு அங்கேயே போட்டு வரும்போது அவங்கள நிறுத்தி ஒன்றா லைட்டை உடைங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 15,000 அபராதம் போட்டு அப்பயே அந்த லைட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி 2 லைட்டு மட்டும் வைங்க, 8 லைட்டை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா விபத்து குறையும். விபத்து குறைப்பதற்கு உண்டான முயற்சிகள் அரசு செய்யணும். அரசு செய்யுமான்னு தெரியல. நாம் இந்த காணொலியில் பல முறை விபத்துகளை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். விபத்துகள் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மனித உயிர் விலை மதிப்பற்ற உயிர், அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். எடுக்குன்னு நம்புகிறோம். 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடியவர்கள் தயவுசெய்து செல்ஃபோனை ரோட்டில் பயன்படுத்தாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, ரோட்டில் ஓரமாக போங்க. நடு ரோட்லேயே போகிறது, லாரி போகிற கனரக வாகனம் வலதுபுறமாக போகிற அதே ரோட்டில் தான் போவான். இந்த 2 வீலர் ஓட்டுற பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் ஒரு பொண்ணை பின்னாடியே உட்கார வச்சுக்கோணும். காலேஜ் பிள்ளைங்க ஏதோ ஒரு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக போகிறது. அந்த வாகனத்துக்கு எந்த வாகனம் அந்த ட்ராக்கில் போகணுமோ அந்த ட்ராக்கில் தான் போகணும். 2 கோடு இருக்கா, கனரக வாகனமா, லாரியா, பஸ்ஸா, அந்த வாகனத்தை அந்த ரோட்டில் விடுங்க. அதே போல் 2 வீலரு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்கு ஓரமாக போங்க. பாதசாரிகள் சிக்னல் விழுந்தாலோ அதை கட்டம் போட்டிருப்பாங்க இப்படி ரோட்டில், அந்த கட்டத்தில் வாகனம் நின்னதுக்கப்புறம் போங்க. சிக்னலை கவனிங்க. எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடையாது. சில இடத்துல 4 ரோட்டில் சிக்னலே கிடையாது. இப்படி ரோடு இருக்கும், இப்படி 2 ரோடு இருக்கும். இதுலேயும் வருவாங்க, இதுலேயும் வருவாங்க. அங்கங்கே அந்த இடத்துலையும் விபத்துகள் அதிகமாகுது. இப்போ பெண்ணாகரத்தில் கூட அப்படி தான் ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஆண் பெண் மோட்டர் சைக்கிளில் விழுவுறாங்க, அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. இதை இப்போ 2-3 நாளாகவே நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து. காரும் அதே மாதிரி தான், போய் பள்ளத்தில் விழுவுறது, பேரிகார்டில் ஏறுறது, அந்த கட்டையில் ஏறி குழிக்குள்ளே விழுவுறது, தண்ணிக்குள்ளே விழுவுறது, இதெல்லாம் பார்க்குறப்போ மனசு ரொம்ப வலிக்குது. அதிகாரிகள் பூராமே தயவுசெய்து நீங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தான் நம்ம இந்த காணொலி அவங்களுக்காக தான் பதிவிடுறோம். நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, உங்களுடைய சாரதி ஓட்டுநருக்கு எவ்வளோ மன வேதனைகள் இருக்குன்னு தெரியுங்களா? ராத்திரியில் அவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டீங்க. ஆனால் இந்த ரோட்டில் போகிறப்போ கவனிங்க. அத்தனை அதிகாரிகளும் தான் சொல்கிறோம், காவல்துறை அதிகாரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அத்தனை அதிகாரிகளுக்கும் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மீண்டும் உங்களை ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, நாம் 2026 மோட்டார் டுடே இதழ் மூலமாகவும், ஹெட்லைன்ஸ் டுடே டிவி சார்பாகவும், மோட்டார் டுடே டிவி சார்பாகவும் சாலை பாதுகாப்புக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் சில சமூக ஆர்வலர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு தொடர்பு வைத்து ஒவ்வொரு இடத்துலையும் சாலை விபத்துகள் எங்கெங்கே நடக்குது, அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு நாம் தொடர்ந்து செய்வதற்கான முயற்சிகள் நாம் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து கொஞ்சம் விரிவாக செய்வோம். ஏன்னா விபத்துகள் அதிகமாகிடுச்சு. அதனால் இதை பார்க்கின்ற அனைவரும் என்னுடைய நம்பரை உங்களுக்கு நான் டிஸ்பிளேலே போடுறேன், 9894955285. இன்னொரு முறை சொல்கிறேன், 98 94 95 52 85.
9894955285 3 முறை சொல்லிட்டோம். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதில் சேர்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தகவல் சொல்லுங்கள். இதே போல் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கும் இந்த அரசு போக்குவரத்து துறையில் இருக்கிற அரசு, தமிழ்நாடு அரசும் சேர்ந்து என்ன ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்கன்னா, ஒரு டெண்டர் விட்டாங்க. சாலை பாதுகாப்புக்காக ஒரு டெண்டர் விட்டாங்க. அதுலேயே முறைகேடு நடந்திருக்கு. இல்லை, காசை வாங்கிக்கிட்டு பொட்டியை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அந்த டெண்டரை எடுத்தவங்க பூராமே எந்த வேலையுமே செய்யலை. ரோட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது கிடையாது, ஒரு கோடு போடுறது கிடையாது, பள்ளம் இருந்தால் அது என்னன்னு கவனிக்கிறது கிடையாது, எங்கே விபத்தில் நடந்தால் அதை பார்க்கறது கிடையாது. அந்த டெண்டரை கொடுத்தவர்களை கவனிங்க. டெண்டரை எடுத்தாங்கல்ல, அவங்க என்னென்ன பண்ணினாங்க, எங்கே கையை விட்டு கொடுத்தாங்க, எதனால் அவங்க டெண்டரை எடுத்திருக்காங்க, எத்தனை கோடிக்கு எடுத்திருக்காங்க, எத்தனை கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. இது அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் கவனித்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி. இந்த காணொளியை பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க, தொடர்ந்து எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் இருந்தால் கமெண்ட் போடுங்க. உங்களுடைய அக்னி. வணக்கம்.